ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. நல்லா கவனிங்க. மத்திய நிறைய ஆதியாகமம் 1:1 நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னது ஆதியாகமம் 1:1? யோவான் 1:1. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. மத்திய 1:1 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவோட வம்சம். பாருங்க, எதுக்கு இங்க இந்த 2 பேரை மட்டும் குறிப்பிட வேண்டும்? மத்தேயு ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஏன்னா ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு இருக்கிறாரு. ஈசாக்கின் குமாரன்னு சொல்லியிருக்கலாம், யாக்கோபின் குமாரன்னு சொல்லியிருக்கலாம், தாவீது இல்லாமல் சாலமோன் குமாரன்னு சொல்லியிருக்கலாம். எல்லாம் அதே வம்ச வரலாறுல தான் இருக்காங்க. ஆனால் மத்தேயு ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. ஏன் அப்படின்னா, இவர்கள் 2 பேர் ஏதோ ஒரு டாப்பிக்கை டச் பண்ணியிருக்காங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த ஆபிரகாமும் தாவீதும் யாருமே டச் பண்ணாத ஒரு டாப்பிக்கை டச் பண்ணியிருக்காங்க. அவர் யார் என்றால், அந்த மெல்கிசேதேக் அப்படிங்கிற ஒரு பிரதான ஆசாரியனையும், அதாவது மெல்கிசேதேக் என்றால் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர் ஒரு ராஜாவும் ஆசாரியனுமாக இருந்தவர். நல்லா கவனிங்க. அவர் ராஜாவும், எடுத்துக்கொள்ளுங்கள் வசனத்தை, ஆதியாகமம் 14:18. சாலேமின் ராஜாவாகிய இவன் பாருங்க, தேவனுடைய ஆசாரியனாகவும் இருந்திருக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் சாலேமின் ராஜாவாகவும் இருந்திருக்கிறாரு. அப்போ இந்த ஒரு பெரிய ரகசியத்தை புரிந்து வைத்த 2 பேர் யார் அப்படின்னா, ஒன்று ஆபிரகாம், இன்னொன்று தாவீது. எடுத்துக்கொள்ளுங்க சங்கீதம் 110:4. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். அப்போ பாருங்க, இந்த ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் மட்டும் ஒரு தரிசனம் வருது. என்னன்னா, அந்த மெல்கிசேதேக்கை தரிசனமாய் கண்டவர் ஆபிரகாம். அதாவது நேருக்கு நேராய் பார்த்தவர் யாரு? ஆபிரகாம். அதாவது ஒரு ராஜாவும் ஒரு ஆசாரியனமா இருந்தவனை நேருக்கு நேராக பார்த்தவர் ஆபிரகாம். அதை ஃபியூச்சரில் இப்படி ஒரு ஆசாரியன் வரப்போகிறார், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராய் ஒருத்தர் வரப்போகிறார்னு சொன்னவர் யார் அப்படின்னா தாவீது. ஹல்லேலூயா. அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மத்தேயு புஸ்தகம் எதை அடிப்படையாய் முன்னிறுத்தி பேசுகிறது என்றால், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக முன்னிறுத்தி பேசுவது தான் இந்த மத்தேயு புஸ்தகம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த மெல்கிசேதேக் என்பவன் ஆசாரியனுமா இருந்தான், ராஜாவுமா இருந்தான். பாருங்க, இப்போ இந்த ஆபிரகாம் இருக்கிறார் பாருங்களேன். இந்த ஆபிரகாமுக்குள்ளேயும் அந்த ஒரு கேரக்டர் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு ஆசாரிய கேரக்டரும் இருக்கு, ஒரு ராஜா கேரக்டருமே இருக்கு. எடுத்துக்கொள்ளுங்கள் வசனத்தை, அதே வசனம் ஆதியாகமம் 14:13 வாசிங்களேன். தப்பி ஓடின ஒருவன் எபிரேனாகிய ஆபிரகாமினிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோடு உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனியருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். இங்கே ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. லோத்து தனியா போயிட்டாரு. லோத்தை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க, லோத்துடைய ஃபேமிலி. அடுத்தது, தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது, அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படித்தவர்களாகிய 318 ஆட்களும் 1000 கற்பித்த தான் என்னும் ஊர் மட்டும் அவர்கள், வெறும் 318 பேர் ஆபிரகாம் எடுத்துன்னு போயிட்டு 15 ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவன் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி 17 அவன் கெதர்லா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது. போதுமா? இங்க பாருங்க, வெறும் 318 பேரை வச்சுட்டு ஆபிரகாம்
கெதர்லாகோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிறார். அப்போ ஆபிரகாமுக்குள்ளேயும் அந்த ஒரு கேரக்டர் என்னவா இருக்கு? ராஜா என்கிற ஒரு அவன் டீல் பண்ணதெல்லாம் யார் அப்படின்னா ராஜாக்கள் கூட சண்டை போட்டு ராஜாக்களை ஜெயிச்சு, அதே நேரத்தில் ஆபிரகாம் முதல் முறையாக பலி செலுத்துகிறான். ஹல்லேலூயா. நோவாக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யார் பலி செலுத்துகிறார்? அது யாருடைய வேலை? பலி செலுத்துவது ஆசாரியனுடைய வேலை. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆபிரகாமாக இருக்கட்டும், மெல்கிசேதேக்கா இருக்கட்டும், அவர்களுக்குள்ள ஒரு ராஜாவுடைய குணமும் இருக்கும், ஆசாரியனுடைய குணமும் இருக்கும். ஆபிரகாமுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவுடைய குணம் இருக்கும், ஆசாரியனுடைய குணம் இருக்கும். தாவீதை பற்றி உங்களுக்கு தெரியும், அவர் ராஜாவாய் இருந்தார். தாவீது சொல்லியிருக்கிறார்ல, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் ஆசாரியரானார், அவர் ராஜா. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 1 நாளாகமம் 15:27 வாசிங்களேன். 1 நாளாகமம் 15:27. இந்த ஃபர்ஸ்ட் பேசிக் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெட்டியை சுமந்த சகல லேவியரும் பாடகரும் பாடகரின் வேலை விசாரிக்கிற தலைவனாகிய கெனனியாவும் மெல்லிய புடவையான சால்வையை தரித்திருந்தார்கள். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்திருந்தார். சணல் நூல் ஏபோத் யாருக்காக உருவாக்கப்பட்டது? ஆசாரியனுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் இங்கே தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கிறான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நான் சொன்ன இந்த மெல்கிசேதேக்கா இருக்கட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், அவர்களுக்குள்ள ஆசாரிய குணமும் இருந்தது, ராஜாக்கான ஒரு குணமும் இருந்தது. ஹல்லேலூயா. இப்போ கிறிஸ்மஸ்க்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்காதீங்க, நான் வரேன். ஹல்லேலூயா. இப்போது இந்த நேரத்தில் பாருங்களேன், இப்போ தான் செய்திக்கு வருகிறேன். கிட்டத்தட்ட ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணி யோசேப்பு காலகட்டம் வரைக்கும் போயிட்டு 400 வருஷம் அமைதி ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. 400 வருஷம் அடிமைத்தனத்திற்குள்ள என்ன பண்ணாங்க? ஜனங்கள் கடந்து போனாங்க. கடந்து போன பிறகு 400 வருஷம் அமைதிக்கு பிறகு ஒரு குழந்தை பிறக்கிறது. அவர் பேர் என்னது? மோசே. 400 வருஷம் எகிப்தின் அடிமைத்தனத்திற்கு பிறகு பிறக்கிற குழந்தை யாரு? மோசே. அப்போ ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ள என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. எகிப்தில் இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க? அடிமைத்தனத்திற்குள்ள இருக்கிறாங்க. எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ இந்த மோசே என்கிறவர் ஒரு பெரிய சைலன்ஸுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு எழுப்புதலை உருவாக்கும் பொழுது, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது, அந்த குழந்தை எப்படிப்பட்டவராய் பிறக்கிறதுன்னு பாருங்க. மோசே குறித்து உங்களுக்கு பல காரியங்கள் தெரியும். எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 11. மோசே பெரியவனான காலத்தில் அவன் தாய் தன் சகோதரர்களிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமைக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு 14. அதற்கு அவன் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும். பாருங்க, இந்த மோசேக்குள்ள, அதாவது ரொம்ப நாள் கழித்து 400 வருஷம் சைலன்ஸ்க்கு அப்புறம் பிறந்த ஒரு பிள்ளைக்குள்ள இருந்த ஒரு குணம் மக்கள் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. உன்னை யார் எனக்கு அதிகாரியாக வச்சது? ஹல்லேலூயா. உன்னை யார் எனக்கு நியாயாதிபதியாக வச்சது? இங்கிலீஷில் சொல்லுது ரூலர். who made you as a ரூலர்? எங்களை ஆட்சி பண்ணுறதுக்கு உன்னை யார் வச்சது? அப்போ மோசேக்குள்ள இருந்த குணம் ஒரு ராஜாவின் கேரக்டர், அதாவது ஆட்சி செய்கிற ஒரு கேரக்டர். மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மோசே குறித்து உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆசரிப்பு கூடாரத்தை செஞ்சதே யார்? மோசே தான், பிரதான ஆசாரியன். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்கிறேன். யாத்திராகமம் 25:22. அங்கே நான் 21 வாசிங்களேன். கிருபாசனத்தை பெட்டியின் மீது வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். உடன்படிக்கை பெட்டியிலிருந்து கிருபாசனம், உடன்படிக்கை பெட்டி மேலே இருக்கிறது தான் கிருபாசனம். கிருபாசனத்தின் மேலே இருந்து நான் உன்னை சந்திப்பேன். யாரை பார்த்து சொல்றார் ஆண்டவர்? மோசேவை பார்த்து சொல்லுகிறார். யார் கிருபாசனத்தின் மேலேருந்து யாரை ஆண்டவர் சந்திப்பார் தெரியுமா? யாரை சந்திப்பார்? பிரதான ஆசாரியனை தான்
சந்திப்பார். அப்போ மோசேக்குள்ள இந்த 2 கேரக்டர் இருக்குது. என்ன கேரக்டரு? ராஜா கேரக்டரும் இருக்குது, ஆசாரியனுடைய கேரக்டருமே இருக்குது. இதுபோல் இன்னொருத்தரையும் பற்றி நான் சொல்லுகிறேன், சீக்கிரமாக முடித்து விடுகிறேன். இன்னொருத்தர் யாருன்னா, இதே மாதிரி ஒரு சைலன்ஸுக்கு பிறகு 400 வருஷம் அமைதிக்கு பிறகு பிறந்த மோசே. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டால் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் எப்படி 400 வருஷம் ஆண்டவர் யாரையுமே சந்திக்கலையோ, அமைதியாக இருந்தாரோ, இந்த காலகட்டத்திலையும் நியாயாதிபதிகள் காலகட்டத்திலையும் ஆண்டவர் என்ன பண்ணார்? அமைதியாக இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. அமைதியாக இருக்கிறார் ஆண்டவர், யார்கிட்டையுமே பேசலை. ஆனால் திடீர்னு சாமுவேல் என்கிற ஒரு குழந்தை பிறக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த சாமுவேல் என்கிற பிள்ளையாண்டான் வளர்ந்த பொழுது என்ன நடந்தது அப்படின்னா, 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் பாருங்க. சாமுவேல் உங்களுக்கு ஆசாரியன்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இஸ்ரவேலை அவன் நியாயம் விசாரித்தான். அப்போ இந்த கேரக்டர், சாமுவேல் என்கிற கேரக்டருக்குள்ளேயும் ஆசாரியன் ராஜா, தாவீதுக்குள்ளேயும் ஆசாரியன் இருக்காரு, ராஜா இருக்கிறாரு. மோசேக்குள்ளேயும் ஆசாரியன் இருக்காரு, ராஜா இருக்கிறாரு. ஆபிரகாமுக்குள்ளேயும் ஆசாரியன் இருக்காரு, ராஜா இருக்கிறாரு. மெல்கிசேதேக்கு ஆசாரியன், ராஜா. அப்போ பாருங்களேன், ஆண்டவர் மிகப்பெரிய ஊழியத்தை வைத்து செய்தவர்கள், மிகப்பெரிய ஊழியத்தை யார்கிட்ட நம்பி கொடுக்குறாருன்னா, இந்த 2 தகுதியும் உடையவர்கள்கிட்ட தான் என்ன பண்ணுறார்? ஆண்டவர் கொடுக்குறார். வெறுமனே ராஜாவா, நான் எல்லாத்தையும் நான் பண்ணிடுவேன், என்னால் ஒரு பெரிய கூட்டத்தை ஹேண்டில் பண்ண முடியும், நான் இந்த நாட்டை நடத்திடுவேன், நான் வீட்டை நடத்திடுவேன், நீ ராஜாவாக இருந்துட்டு போ. ஆனால் நீ உன்னால் ஒரு ரோல் தான் பண்ண முடியும். நான் ஒருவேளை ஆண்டவருக்குள்ள நான் பலி செலுத்தி ஆசாரியனாய் ஆண்டவருக்குள்ள இருக்கிற எல்லா முறைமைகளையும் நான் கை கொள்வேன், அப்போ நீ ஆசாரியனாக தான் இருக்க முடியும். ஆனால் நான் சொன்ன இந்த கேரக்டர்ஸ், இந்த 5 பேர் ஆசாரியனாகவும் ஒரு பக்கம் செயல்பட்டார்கள், ஒரு பக்கம் ராஜாவாகவும் செயல்பட்டார்கள். அல்லேலூயா. அதற்கு பிறகு காலங்கள் அப்படியே போயிட்டு இருக்கிற போது மறுபடியும் ஒரு 400 வருஷம் அமைதி. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவில் ஒரு 2 வெள்ளை பேஜ் இருக்குல்ல, அந்த 2 வெள்ளை பேஜ் 400 வருஷத்தை நாம் அப்படியே என்ன பண்ணிடுறோம்? கடந்துடுறோம். இந்த 2 பேஜை திருப்பும் பொழுது 400 வருஷம் கடந்துடுது. ஆண்டவர் எதுவுமே பேசலை. ஆண்டவர் எதுவுமே பேசலைன்னா நம்முடைய வாழ்க்கை இந்த வெள்ளை பேஜ் தான். ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசலைன்னா நம்முடைய வாழ்க்கை என்னது? வெற்று காகிதம். அப்போது அந்த 400 வருஷம் கழித்து ஒரு சத்தம் உண்டாகுது மரியாள் கிட்ட. என்ன சத்தம் அப்படின்னா, இயேசு அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. பாருங்க, எப்போ ஒரு சைலன்ஸ், எப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொஞ்ச நாளாக பேசலை, கொஞ்ச நாளாக நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் கொஞ்சம் தொடர்பு விட்டு போயிருக்கு, தூரமாக இருக்குது அப்படின்னா, ஒரு நாள் வரப்போகுது, திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும். என்ன சத்தம் கேட்கும் தெரியுமா? இயேசு என்று பெயரிடுவாயாக. என்னன்னா, நாம் என்ன அதற்கு ஆயத்தப்படணும் அப்படின்னா, நம்மளை ஆண்டவர் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றியிருக்கிறார். நாம் அதுக்கு தயாராகணும். எப்போ நாம் மோசே மாதிரி ஆக போகிறோம்? எப்போ நாம் சாமுவேல் மாதிரி ஆக போகிறோம்? நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு நாள் அமைதியாக போய்கொண்டே இருக்கும்? ஆண்டவருடைய சத்தம் இல்லாமல், ஆண்டவருடைய ஒரு அழைப்பு இல்லாமல், ஆண்டவருடைய ஒரு காலிங் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுது? அப்படியே அமைதியாக போயிட்டுருக்கு. என்னைக்கு சாமுவேல் பிறப்பது, என்னைக்கு மோசே பிறப்பது, என்னைக்கு ஆபிரகாம் பிறப்பது, எப்போ மெல்கிசேதேக்கு வர்றது? ஏன் இந்த கேரக்டர்லாம் ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துகிறாருன்னா, அவர்களுக்குள்ள ராஜாவும் இருக்கிறாங்க, ஆசாரியனாக இருக்கிறாங்க. பாருங்க, 400 வருஷம் கழிச்சு ஆண்டவர் பிறக்கிறார். பிறக்கும் பொழுது வசனம் சொல்லுது, எபிரேயர் 7:17,
நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய. அப்போ ஆண்டவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி யாரா இருக்கிறாரு? ஆசாரியரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் சிலுவையில் போய் என்ன பண்றாரு? மரிக்கிறாரு. அதே நேரத்தில் மத்தேயு 21:4 மத்தேயு 21:4 இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாய். இதோ உன் ராஜா. என்னது? இதோ உன். அப்போ ஆண்டவர் கழுதை மேலே வரும் பொழுது என்ன வார்த்தை நிறைவேறுகிறதுனா, இதோ உன் ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி வருகிறார். அப்போ ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஒரு பிளான், பிராட் பிளான் என்ன அப்படின்னா, நான் ஒருவனை உயர்த்த வேண்டும் என்றால், ஒருவன் உலகம் போற்ற வேண்டிய ஒரு தீர்க்கதரிசி ஆகணும்னா, உலகம் பார்க்க வேண்டிய ஒரு ஊழியக்காரன் ஆகணும்னா, அவனுக்குள்ள இந்த 2 குணமும் என்ன பண்ணணும்? இருக்கணும். ராஜா என்ற குணமும் இருக்கணும், ஆசாரியன் என்ற குணமும் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ இது பிறக்கும் பொழுது, இந்த குழந்தை பிறக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து என்ற குழந்தை பிறக்கும் பொழுது சாஸ்திரிகள் வராங்க. எத்தனை பேர் வராங்க சாஸ்திரிகள்? 3 பேர். எங்கே போட்டிருக்கு பைபிளில் 3 பேர்னு? பைபிளில் 3 பேர்லாம் போடலை. ஹல்லேலூயா. சாஸ்திரிகள் வந்தார்கள்னு தான் இருக்குது. அவங்க எடுத்துன்னு வந்த கிஃப்ட்டு தான் 3. அதை நம்ம பார்த்து நம்ம என்ன சொல்லிடுறோம்? 3 பேர் வந்தாங்கன்னு சொல்லிடுறோம். ஸோ சாஸ்திரிகள் வந்தாங்க. அது 3 பேர் வந்தாங்களா, 10 பேர் வந்தாங்களா, 20 பேர் வந்தாங்களான்னு வேதத்தில் போடலை. சரியா? ஸோ அப்போது சாஸ்திரிகள் வரப்போ அவர்கள் என்னத்தை கொண்டு வந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டாக கரெக்ட். பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போடத்தையும். ஸோ இந்த 3 காரியங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஸோ என்ன காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதலாவது கொண்டு வந்த காணிக்கை பொன், தங்கம். இந்த கோல்டு என்பது எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு ராஜா என்பதை குறிக்கிறது. ஹல்லேலூயா. தங்கம் எப்போவுமே எதை குறிக்கிறது அப்படின்னா, ஒரு ராஜத்துவத்தை, ஒரு மேன்மையை குறிக்கிறது தான் இந்த தங்கம். ஸோ இவர்கள், இந்த சாஸ்திரிகள் எப்படி ஆண்டவரை அணுகினார்கள்னா, அவர் ஒரு ராஜாவாக என்ன பண்ணாங்க? ஃபஸ்ட்டு பொன்னை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அடுத்தது 2வது என்னத்தை கொண்டு வந்தாங்க? தூப வர்க்கத்தை கொண்டு வந்தாங்க. தூப வர்க்கம் எதை குறிக்குதுன்னா, அவர் ஆசாரியர் என்பதை குறிக்கிறது. ஹல்லேலூயா. முதலாவது பொன்னை எடுத்துகிட்டு வந்தாங்க. இயேசு கிறிஸ்து ராஜாவாய் பிறந்திருக்கிறார். 2வது தூப வர்க்கத்தை கொண்டு வந்தாங்க. அவர் பிரதான ஆசாரியராய் பிறந்திருக்கிறார். கடைசியாக 3வது என்ன கொண்டு வந்தாங்க? வெள்ளைப்பூலம். வெள்ளைப்பூலம் எதற்கு போடுவாங்க தெரியுமா? மரணத்தில், யூதர்கள் மரணத்தில் அவர்கள் போடுவது என்னது? வெள்ளை போலம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தை மரியாள் கழுவுனப்போ, வெள்ளை போலத்தில் கழுவுனப்போ என்ன சொல்கிறாருன்னா, இவளினுடைய மரணத்திற்கு அடையாளமாக என்ன பண்ணுறா? இதை போடுறான். அப்போ இந்த வெள்ளை போலம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா. அப்போ இந்த சாஸ்திரிகள் எடுத்துகிட்டு வந்த 3 பொருள், ஒன்று அவர் ராஜா, நான் அவரை துதிக்க வேண்டும். இன்னொன்று அவர் நமக்கு பிரதான ஆசிரியராக இருக்கிறார், நான் அவரை என்ன பண்ணணும்? பணிந்து கொள்ள வேண்டும். 3வது வெள்ளை போலம். வசனம் சொல்லுது, ஒருவன் மரித்தால்தான் அவனுடைய உயிர், அதாவது சாசனம், மரண சாசனம்னு வேதம் சொல்லுது. மரண சாசனம் உயிர் பெறும். ஒருவர் செத்தாதான் அந்த மரண சாசனம் உயிர் பெறும். அதுக்கு உயிர் வருது எப்போனா, ஓனர் என்ன பண்ணணும்? சாகணும். அப்போ தான் உயிருக்கு மதிப்பு. ஓனர் இருக்கிற வரைக்கும் உயிருக்கு என்ன பண்ண கிடையாது, மதிப்பு கிடையாது. அப்போது அவர் ராஜாவாக இருக்கிறார், அவர் ஆசாரியனாக இருக்கிறார். அவர் அந்த ராஜாவும் ஆசாரியனும் என்கிற அந்த காரியத்தை உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அவரை மறிக்கணும். அதற்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆண்டவர் ஏன் பிறந்தார் அப்படின்னா, இந்த ஒரு காரியத்துக்கு தாங்க. ஏன்னா அவர் அப்போயிலேருந்து தேடுறது, ஏன் ஆபிரகாமையும் தாவீதையும் மட்டும் சொல்லணும்னா, அவங்களுக்கு தான் அந்த ஒரு மிகப்பெரிய ரகசியம் புரிஞ்சிருக்குது. ஒரு ராஜாவாகவும் இருக்கணும், ஆசாரியனாகவும் இருக்கணும். அந்த வம்சத்தில் பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து.
ஹல்லேலூயா. அப்போ பிரதான ஆசாரியன் சிலுவை மரணத்தில் என்ன பண்றாரு அப்படின்னா, சிலுவை மரணத்துக்கு முன்னாடி பிரதான ஆசாரியன் தன்னுடைய உடையை என்ன பண்றாரு, கிழிக்கிறார். எங்க எல்லாம் வேதத்துல உடைகள் கிழிக்கப்படுதோ அந்த இடத்துல அவனுடைய பொறுப்புகள் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு அர்த்தம். உடைகள் கிழிக்கப்பட்டாலோ மாற்றப்பட்டாலோ தன்னுடைய பொறுப்புகள் என்ன ஆகுது, டிரான்ஸ்ஃபர் ஆகுது. சவுல் என்ன பண்றாரு, தன்னுடைய உடையை கழட்டி என்ன பண்றாரு, தாவீதுக்கு போட்டு பார்த்தார். எதுக்கு, கோலியாத்தை கொல்றதுக்கு. போட்டு பார்த்தோன்னே முடிஞ்சு போச்சு. அடுத்த ராஜா யாரு, தாவீது தான். யோனத்தான் தன்னுடைய வஸ்திரத்தை கழட்டி தாவீதுக்கு என்ன பண்ணுறான், கொடுக்குறான். அப்போவே முடிஞ்சு போச்சு. யோனத்தானுக்கு அந்த பதவி கிடையாது, தாவீது தான். எலியா தன்னுடைய சால்வையை யார்கிட்ட கொடுக்குறாரு, எலிசா கிட்ட கொடுக்குறாரு. அப்போவே முடிஞ்சு போச்சு. அடுத்தது யாரு. அப்போது இங்கே பிரதான ஆசாரியர் என்ன பண்ணா, தன்னுடைய உடையை கிழிக்கிறான். அப்போவே பிரதான ஆசாரியனுடைய பதவி யாருக்கு போயிடுது அப்படின்னா, ஆண்டவருக்கு போயிடுது. சிவப்பான மேலங்கி ஆண்டவருக்கு என்ன பண்ணுறாங்க, உடுத்துறாங்க. அதே டைமில் பிரதான ஆசாரியனுடைய உடை என்ன பண்ணுறாங்க, கிழிக்கிறான். அவர் ஏற்கனவே ராஜாவாய் பிறந்தவர். சிலுவை மரணத்தில் அவர் பிரதான ஆசாரியனா என்ன பண்ணுறாரு, மாறுறார். அவருக்குள்ள ராஜாவும் இருக்குது, அவருக்குள்ள பிரதான ஆசாரியனுடைய குணமும் இருக்குது. அவருடைய சிலுவை மரணத்தில் போகும் பொழுது அவர் மேலிருந்த அங்கே என்ன பண்ணுறாங்க, கலட்டுறாங்க. கலட்டும் பொழுது அந்த ராஜாவும் ஆசாரியனும் என்கிற அந்த ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறாரு, டிரான்ஸ்ஃபர் பண்ணுறார். ஹல்லேலூயா. அதுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் அப்போயிலிருந்து யாரை தேடுறாருன்னா, ஆபிரகாமை தேடுறாரு. ஏன் தேடினார்னா, அவனுக்குள்ள ஒரு குணம் இருக்குது. அவனுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. அவன் ராஜாவும் இருப்பான், ஆசாரியனாகவும் இருக்கலாம். தாவீது ஆசாரியனாகவும் இருக்கலாம், ராஜாவும் இருக்கலாம். மோசே ஆசாரியனாகவும் இருப்பான், ராஜாவும் இருப்பான். இதில் மோசேவை தவிர வேற 4 பேருமே ஆசாரியனுக்கு உண்டான கோத்திரத்திலே கிடையாது. அதனால தான் இவர்கள்லாம் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரானவர்கள். இவர்கள்லாம் லேவி கோத்திரத்தை பிறந்த மோசேவை தவிர மற்ற யாருமே லேவி கிடையாது. ஆபிரகாமிற்கு பிறந்தப்போ கோத்திரமே கிடையாது. சாமுவேல் என்ன கோத்திரம், எப்ராயிம் கோத்திரம். தாவீது என்ன கோத்திரம், தாவீது என்ன கோத்திரம், யூதா கோத்திரம். இவர்களெல்லாம் ஆசாரியர்களை என்ன பண்ண முடியாது, மாற முடியாது. நமக்கு உதாரணமாய் அவர்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, பழைய ஏற்பாட்டில் வச்சிருக்கிறாங்க. எடுத்துக்கொள்ளுங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை, நல்லா கையை மேலே வச்சுக்கோங்க. யார, ஆண்ட்ரூவை எல்லாம் அவங்க பேர் சொல்லிக்கோங்களேன். நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. எதுக்கு ஐயா ஆண்டவர் பிறந்தாரு, எதுக்கு பிறந்தாரு? அவர் பிறந்தார், ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் பிறந்தார். ஆனால் எதுக்கு பிறந்தார் தெரியுமா? நம்மை ராஜாவும் ஆசாரியனுமாய் மாற்றுவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2 குணம் இருக்கணும். இந்த 2 குணத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் நமக்கு நேரம் அதிகமாக போயிடுறதுனால ரொம்ப ஷார்ட்டாக நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ ஆபிரகாம், மெல்கிசேதேக்கு, மோசே, சாமுவேல், தாவீது, இந்த 5 பேர், நான் சொன்ன 5 பேர் தான் பழைய ஏற்பாட்டுடைய மொத்தம். பழைய ஏற்பாட்டுடைய ஆண்டவர் ரொம்ப செலக்ட் பண்ணி இவர்களை தான் என்ன பண்ணார், சூஸ் பண்ணார். இவர்களுக்குள்ள ஏன் செலக்ட் பண்ணார்? அவருக்குள்ள ராஜா இருந்தார், ஆசார் இருந்தது. ஒரு பெரிய சைலன்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை இருக்குது, ஆண்டவர் பேசலை, ஆண்டவர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை ஆண்டவர் ஒரு ராஜாவும் ஆசாரியனுமாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. 400 வருஷம் கழிச்சு ஒரு ஆளை தேடிட்டு இருக்காரு. மோசே மாதிரியான ஒரு ஆளுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வெயிட் பண்ணுறாரு. ஏதோ எல்லார்கிட்டையும் அந்த பொறுப்பை என்ன பண்ண மாட்டார், ஆண்டவர் கொடுக்க மாட்டார். சாமுவேல் மாதிரி ஒரு ஆளுக்காக வெயிட் பண்ணுறாரு.
ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆண்டவரே நான் ராஜாவாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ஆசாரியனாகவும் இருக்கணும். ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க எங்களை என்னவா மாற்றிருக்கிறீங்க, ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றிருக்கிறீங்க. நம்ம ஒரு சாதாரண மனுஷன் நம்ம யோசிச்சுருக்கோம், ஐயோ எனக்கு என் பேர் நான் ஆண்ட்ரூ, நான் ஒரு பேங்க்கில் வேலை செஞ்சு நிற்கிறேன், நான் இப்போ இங்கே சர்ச்சை நடத்திட்டு இருக்கிறேன், இவ்வளோதான். நோ, ஆண்டவர் சொல்கிறாரு என்னை பார்த்து நான் ராஜாங்கிறாரு, ஆண்டவர் என்னை பார்த்து ஆசாரியங்கிறாரு. ஆனால் நம்ம என்ன தெரியுமா சொல்கிறோம், நான் பாவி, ஐயோ நான் ரொம்ப அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாற்றிருக்காருன்னா அவருடைய வார்த்தைக்கு வேறு வார்த்தையே கிடையாது. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுங்க பார்க்கலாம்.